அனைவருக்கும் கிங் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள்ல இன்னைக்கு வலியறுதல் அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன அப்படின்னா, நுனிக்கொம்பு, கொம்புனா கிளை அப்படின்னு சொல்லுவோமா, நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எதுல பார்த்திருப்போம் அப்படின்னா, நுனிக்கிளை, கிளை நுனின்னு சொல்லி ஒண்ணு பார்த்திருப்போம். இலக்கண போலி, அதாவது முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா. அதாவது நமக்கு எப்படி எழுதணும்னா, கிளை நுனின்னு தான் எழுதணும், நம்ம நுனி கிளைன்னு எழுதுவோம். இதை இப்படி மாத்தி எழுதுறதுனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இலக்கண போலி இல்லைன்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி உள்ளது பின்னாடியும் பின்னாடி உள்ளது முன்னாடியும் மாறி இருக்கிறதுனால இத முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க, இலக்கண போலி. நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகணும். நம்மளோட கிளையில எவ்வளவு வரைக்கும் ஏற முடியும்னா நுனிக்கிளை வரைக்கும் தான் ஏற முடியும். இல்ல நான் அதை தாண்டி ஏறுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏறணும்னா என்ன ஆயிடும்னா, அது நம்மளோட உயிருக்கே இறுதியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், ஆற்றின் அளவறிந்து, இது அறவறிந்து இல்ல அளவறிந்து, ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றின் அளவறிந்து, நமக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும், ஈதல் அப்படின்னா உதவி செய்தல் அர்த்தமா, இங்க ஈகன்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றின் அளவறிந்து ஈக, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்கணும், அதுதான் நெறி அப்படின்னா வழின்னு அர்த்தம். நம்மளோட செல்வம் அப்படின்றது நீங்காமல் இருக்கிறதுக்கான வழி அப்படின்றது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இந்த இடத்துல ஆகாறு அப்படின்னு சொல்லி எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட வரவு இருக்குல்ல, நம்மளோட வரவு, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது அளவிட்டது அப்படின்னா கம்மியா இருந்தா கூட அதனால எந்த கேடும் இல்லை. எப்போ அதனால எந்த கேடும் இல்லை அப்படின்னா, போகாறு அப்படின்னா நம்ம பண்ற செலவு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வரவை விட அதிகமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்ற அளவை தெரியாம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது மாதிரிதான் இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா விரைவில் அது இல்லாததா ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் அப்படின்னு சொல்றாங்க. உளவரை அப்படின்னா நம்ம குளவரை தூக்காத ஒப்புரவாண்மை, ஒப்புரவாண்மைனா என்ன அர்த்தம்னா ஊருக்கு உதவுதல்னு அர்த்தம். ஒப்புரவாண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா உதவுதல், பிறருக்கு உதவுதல்னு அர்த்தம். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு வளம் இருக்கோ, எவ்வளவு செல்வம் இருக்கோ அதை வச்சுதான் உதவணும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியாது, உதவ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வளவரை அப்படின்னா வளம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட செல்வம் அப்படின்றது, வல்லைனா விரைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வல்லை அப்படின்னா விரைவுன்னு அர்த்தம். அப்ப இந்த குறளுக்கு முழுசா என்ன அர்த்தம், உளவரை தூக்காத, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியாம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வளம் அப்படின்றது செல்வம் விரைந்து கெடும் அப்படின்னு சொல்றாங்க. வலியுறுதல்ல இருந்து அடுத்த 5 குறள், 10 குறள் பார்த்தாச்சு. தேர்வு நோக்கில இதுல என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதுல செப்பரேட்டா அணிலா எதுவும் சொல்ற அளவுக்கு பள்ளி புத்தகத்துல கொடுத்துடல. இதை மட்டும், இந்த குறளையும் இதோட பொருளை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி.